நாம் மைப்படுவதாக. இந்த நாளில் போன வாரம் செய்தியை நாம் திருப்பி பார்க்கலாம். மார்க் 12:10-11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகாதென்று மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தேவன் சிலரை சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நம்மளை தள்ளி விடலாம், சொந்த பந்தங்களிலிருந்து விளக்கலாம், பிள்ளைகள் கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம், வேண்டாம் எங்க அப்பா அம்மா வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையில நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லா ஆனது போல நம்மளை என்ன ஆண்டவர் ஏற்ற வேலையில உயர்த்துவோம் என்றுதான் போன வட்டம் நாம் சிந்தித்தோம். யோசேப்பை பற்றி பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம், நீ 2 பேரை பற்றி பார்த்தோம் லேசா. யோபு, அப்புறம் யாரை பற்றி பார்த்தோம், சகரியா, வெரி குட். சகையு சகையை குறித்து பார்த்தோம். ஏன்னா சகையில என்ன ஆயிடுச்சுங்க, அவன் வந்து பணக்காரனா இருந்தான், ஆனா என்னங்க அவன் பாவம் உள்ளவனா இருந்தபோது எல்லாரும் விருத்தாங்க. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அவன் உண்மையிலே ஒரு விலையேறப்பட்டவனாய் அவன் மாறி இருக்கான், நல்ல எல்லாரும் மதிக்கக்கூடியவனாய் மாறி இருக்கான். யோபு அப்படிதான் ஐஸ்வர்யவனாக இருந்தான், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏழையா தரித்திரமானவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. ஆகாத கல், இனிமே யோபு கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, இனிமே யோபு கிட்ட ஒண்ணுமே இல்லை, இனிமே யோபுக்கு நான் மதிப்பு கொடுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஏற்ற வேலையில யோபுவை உயர்த்தினார், இரட்டத்தலை ஆசீர்வாதத்தை அவருக்கு தந்தார். அதே போல யோசேப்பு அப்படிதான், சொந்த பந்தங்கள் சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்தார்கள், வேலை செய்கிற இடங்களை வெறுத்தார்கள், ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில உயர்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சரியா? அப்ப இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சரி, இந்த நாள்ல அந்த முடிகிற அந்த வசனத்திலிருந்து இன்னைக்கு ஒரு தலைப்புல பார்க்க போறோம். ஆச்சரியமாய் இருக்கிற காரியம். நம்முடைய கர்த்தர் ஆச்சரியமானவர். எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர் என்றெல்லாம் நாம் துதிக்கிறோம். அதுல விசேஷத்து அவர் ஆச்சரியமானவர். ஏன் அப்படி சொன்னா, நம்ம அந்த 11ஆம் வசனத்துல மார்க் 12 வாசிக்கும் போது, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. நேற்று நாள் தீபாவளி என்ன வெடிகை போடுறதெல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க, ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. கலர் கலரா பார்க்கும்போது எவ்வளவு கலரா தெரியுது பாரு, எவ்வளோ ஆச்சரியமா பார்த்துருப்பீங்களா இல்லையா? பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த வெடி அந்த சவுண்டு ஆச்சரியமா இருக்காது, அந்த கலர் நமக்கு லைக் பண்ற மாதிரி இருக்கும். வேலை போய் அப்படியே வண்ணமா மாறுது பார்த்தீங்களா? அப்ப என்ன இருக்கு, இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சரியமா பார்ப்போம். அப்ப பாருங்க, ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்க்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். மனுஷன் பாருங்க, ஒரு வெடியில அதை வைத்து, வெடியிலே பலவிதமான வெடி இருக்கிறது. பொட்டு வெடி டக்கான டமார் சுத்தா டமார் வெடிச்சிடும். ஏன்னா சில வெடி மேலே போய் வெடிக்கும், சில நேரம் சரசரன்னு போயிட்டு வெடிக்கும். ஆனால் சில வெடி அங்கே போயிட்டு இருங்க அப்படியே அது பூ மாதிரி திரி மாதிரி பல பல கலரில் வெடிக்கும் போது நமக்கு இருங்க, ஓ இவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம், ரசிப்போம் இல்லையா? ரசிப்போம். அப்போ ஒரு மனிதன் பாருங்க, இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை படைக்கும் போது தேவன் எப்படிப்பட்டிருக்காங்க, அதை விட ஆச்சரியமான காரியங்களை செய்கிறான். ஆச்சரியமாக இந்த பூமியில அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீங்க இடையில இன்னைக்கு கொஞ்ச நாள் சரி போன இந்த வாரத்துல டிவியை பார்க்கும்போது அந்த கையை வச்சு நடக்கிற ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்கான் புதுசா. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த மீன் இது வரைக்கும் இல்லை, ஆனா இன்னொன்று இருக்கு, அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா கை வச்சு அது நடந்து போயிட்டு இருக்குது கடலுக்குள்ள அப்படின்னு ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படி ஒரு மீன் இருக்கா அப்படின்னு ஆச்சு. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவன் ஆச்சரியமானவர். ஆமென். நம் தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஆச்சரியமான, எல்லாம் அவரிடத்துல இருந்து வந்த ஆச்சரியங்கள். வெறுமையா இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அது ஆச்சரியம். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்தது, வெறுமையாக இருந்துச்சு. அதுல மண்ணு, அதுல செடி, பூண்டெல்லாம் உடைக்கிற ஆச்சரியம் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கினார். சரியா? தேவன் ஆச்சரியமானவர். அதுக்கடுத்த மனுஷனை ஆச்சரியமாய் ஆண்டவர் படைத்தார்.
அதுல இருந்து மனுஷன் உண்டாக்கின காரு எல்லாம் வந்து நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். புது கார் வந்துட்டா ஆச்சரியமா பாக்குறோம், புது பைக் வந்துட்டா ஆச்சரியமா பாக்குறோம். ஆனா அதுல எதுல இருந்து வந்தது? தேவனிடத்துல இருந்து வந்த ஆச்சரியம். அதனால தேவன் ஆச்சரியமானவரே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆமென். நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக காரியங்களை செய்வார். அதை அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு செய்வார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அவரை எப்பொழுதுமே புரிந்து கொண்டு அவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவங்க எப்பொழுதும் ஆச்சரியமான காரியங்களை எதிர்பார்க்கிறதுக்கு, நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை என்ன பண்றாங்க, அவர் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 2:33 எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளே சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இப்ப வந்து இயேசுவை பத்தி சொல்லப்பட்ட காரியத்தை பத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பு அவங்க அப்பா மரியாதை என்ன பண்ணிட்டாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா, அந்த தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு 8ஆம் நாள் கொண்டு போவாங்க. சிறுபிள்ளைகளை கொண்டு போய் அங்கே ஆசாரியர் கையை கொடுத்து அதை ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சுட்டு வருவாங்க. அங்கே சிமியோன் என்ற ஒரு ஆசாரியர் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் 28வது வசனம், அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுவீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். ஆமென். இயேசு எதுக்காக வந்தாங்க? புறஜாதிக்குள்ள பிரகாசிக்கிற ஒளி. வானத்துல ஒரு ஒளி இருக்குது, அநேக ஒளி இருக்குது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இருக்குது. ஆனால் புறஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாக யார் வந்தாங்க? இயேசு. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். இஸ்ரவேலருக்கு மகிமையாக இயேசு வந்தார். தேவரின் சகல ஜனத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து அவர் சொல்றார், நீர்தான், அவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லும் போது ரெண்டு ஆச்சரியப்படுறாங்க. இப்போ நமக்கு பிறந்த குழந்தை இப்படிப்பட்டதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏனென்றால் அவர் என்ன பண்றாங்க, புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வந்தார். ஒளியா, புறஜாதிகளுக்கு ஒளியாக. ஏனென்றால் அநேக ஜாதியான பறவைகள், ஜனங்கள் இருக்கிறது போல மனிதர்கள் எப்படி பண்ணணும், அநேக ஜாதி ஜனங்கள், கோத்திரங்கள் பெருகி கிடக்கிறது. ஒருத்தர் பார்த்தா குழம்பு போவாங்க, நான் இதை செய்கிறேன், நீ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் கை வலிக்கு சாப்பிட்றேன், நீ கைகளாம சாப்பிட்டு இருக்கிறேன், நான் கையை வச்சு சாப்பிட்றேன், நீ கரண்டையை வச்சு சாப்பிட்டு இருக்கிறேன், அது தப்பு, இதை சொல்லி குழம்பு உண்டாயிருக்கும். அப்படிதான் இருக்குது. அது இது மட்டுமல்ல, அநேக காரியங்கள், அநேக கலாச்சாரங்கள், ஒழுக்க ரீதியான காரியங்கள் எல்லாம் குழம்பு போய் கிடக்குது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒளியாக யார் வந்தது? இயேசு. இயேசுவை நோக்கி பார்க்கிற எவருக்கும், யாருக்கும், எந்த நபருக்கும் எப்படி இருக்கு, அவர் ஒளியாக இருக்கிறார். தெளிவாயிருவாங்க, ரைட், இதுதான் உண்மை அப்படின்னு தெளிவாயிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்கும்பொழுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி மனுஷனுக்குள்ள பிரகாசிக்கிறது. இருளானால் அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருள் இருந்தான். என்ன இருள்னா, பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இருந்தான். ஆனா இயேசுவை நோக்கும் போது அந்த இருளா நீங்கிருச்சு. திரும்ப அந்த இருள் அவனை பிடிக்க முடியல. ஏன்னா இருள் என்ன பண்ணுங்க, ஒளியை பார்த்து அறந்து போயிட்டே இருக்கிறது. இயேசு என்ன பண்ணுங்க, ஒளியாக டெய்லி என்ன பண்ணுங்க, இந்த உலகத்துல ஒளியாக இருந்து ஒளி இருளை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுங்க, நமக்கு ஒளியாக வந்திருக்கிறார் என்று அங்க பார்க்கிறோம். அது மூலம் ரட்சிப்பை அருள்படி அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆச்சரிக்கப்பட்டாங்க. ஓ, நான் பெற்ற குழந்தை, நமக்கு பிறந்த குழந்தை தான் என்ன போகுது, ரட்சிப்பாய் மாறப்போகுதா, அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறப்போகுதா. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆமென். நாம் பெற்ற குழந்தை, நம்மள நான் பெற்ற குழந்தை. இவ நம்ம எடப்பாடி ஐயாவை நினைச்சு சொல்லுவோம், அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும், நாம் பெற்ற குழந்தை முதலமைச்சரா இருக்கிறாரா, ஆஹா, ஒரு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்படிதான் இங்க அந்த எகிப்துல அவன் அதிபதியா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுடைய ஆய்வு உயிர்ப்பி ஆயிடுச்சு. நான் பெற்ற மகன் யோசிப்பா, அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால
நம்மளை அப்ப ஆச்சரியத்துல ஆழ்த்துபடியாக இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு ஆச்சரியமான பிறப்பாக அவர் பிறக்கிறார். அதனால என்ன பண்றாங்க, அவர் ஆச்சரியப்படுகிறாங்க. மேற்பெரும் கூட போய் என்ன சொல்றாங்க, ஒரு ரட்சகர் இங்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் போது அதை கேட்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுகிறாரா இருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான பிறப்பு, இயேசுவோட பிறப்பு ஆச்சரியமான பிறப்பு. அப்ப இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய பிறப்பு எப்படி மாறிடும், ஆச்சரியமான பிறப்பாய் மாறிவிடும். ஆமென். ஆமா, எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது பின்னாடி பார்ப்போம். சரி, அடுத்து ஆண்டவர் பிசாசுகளையும் என்ன பண்ணாருங்க, துரத்த ஆரம்பித்தார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நோய்களை சுகமாக்கினார். அதை பத்தி என்னவாங்க, ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் பிசாசு பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல சாட்டை வச்சு அடிப்பாங்க, ஓடு ஓடு ஓடுன்னு, இல்லைன்னா போட அங்கே அடிச்சுட்டு என்னவாங்க, அடிச்சு இந்த வேப்பலை அடிச்சுடுவாங்க, ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்ப என்ன ஆச்சரியம்னா, ஒரே வார்த்தையில போ அப்படின்னு சொல்லுவோம். நான் உனக்கு கட்டளை எடுக்க சொல்ல உடனே போகுது, சொல்லவே போகுது. ஆச்சரியம். அந்த வெள்ளம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமா. அப்புறம் நோய் என்னவங்க சுகமாகிறது, நோய்களும் சுகமாகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மத்தேயு 8:27 வாசிப்போம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி, அப்பதான் சீசர் என்ன பண்றாங்க, நம்ம கூட இருந்தவரு இப்படிப்பட்டவரா, ஆச்சரியம். ஆமென். நம்ம உள்ள இருக்கிற இயேசுவை நம்ம எப்பயுமே ஆச்சரியமா பார்க்கணும். ஆமென். அவங்க பார்க்கல, காற்றையும் கடலையும் அதட்டும் போது என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடும் போது தீர்க்கும் போது, ஆண்டவரே நீங்கள் பயங்கரமான ஆண்டவரே, நீங்கள் ஆச்சரியமான ஒரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஆச்சரியமானவர். ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்து முடிப்பார். சரியா? அப்ப சீசரோடு இருந்துட்டு அவர்கள் ஆச்சரியமான தேவன் என்று அவர்கள் உணரவில்லை. ஏனென்றால் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. பாத்தீங்களா, யாரோ எப்படிப்பட்டவரோ, ஆச்சரியம். ஏன் கீழ்ப்படியாது, கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஏன்னா காற்று உண்டாக்கிறதே அவர்தான், காற்று உண்டாக்கிறதே அவர்தான், கடலை உண்டாக்கிறவரே அவர்தான். இந்த கடலை எவ்வளவு பேர் படைக்கிறாங்க இந்த கடலை வச்சு. இந்த கடல் இல்லைன்னா நம்மளால மீனே சாப்பிட முடியாது. ஆமென். இந்த காற்றுல நம்மளால வாழவே முடியாது, முடிச்சு கதையை. அப்ப அந்த காற்றுக்கு சொந்தக்காரர் என்னங்க, தேவனா இருக்கிறார். அதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? அவருடைய படைப்புலாம் ஆச்சரியம். அது உணராத அளவுக்கு பிசாசு பண்ணிடுவான். அது உணராத அளவுக்கு என்ன, கண்ணை கூடாக்கிடுவான். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எனக்கு ஏனம் கூட நடக்குது அப்படிலாம் யோசிக்க, தகவலா யோசிக்க பிசாசு வைத்து விடுவான். அப்ப ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், இனி செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னங்க, அது அப்படியே நடக்கிறது. ஆமென் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து திமிர்வாத காரணம் என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் சுகமாக்குனாங்க. சுகமாக்கும் போது என்ன பண்ணாங்க, மார்க் 2:12 வாசிங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொல்லும் போது என்ன பண்ணாங்க, உடனே அவன் எழுந்து தன்னை படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். என்ன, ஒரு திமிர்வாதக்காரனுக்கு எக்கச்சக்க மருந்து, நோய், வியாதி எல்லா மருந்து கொடுத்து சரி பண்ணணும். ஒரே வார்த்தை சொல்றாரு, எழுந்து நட, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. உங்களுக்கு ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது என்னங்க, வல்லமை நடக்கிறது. ஆமென். வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஆமென். வல்லமை புறப்பட்டு வந்து சுகமாக்குகிறது, குணமாக்குகிறது. ஆமென். ஒரு சிலர் பிரசங்கம் பண்றது உண்டு, அற்புத அடையாளம் நடக்கிறது இல்லை. இப்ப ஒரு சிலர் பிரசங்கம் பண்றாங்க, அப்படி நடக்காது, அது ஒரு காலத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் டெய்லி எனக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு தடவை உங்களுக்கு அற்புதம் செஞ்சு
அற்புதம் ஒரு சிலருக்கு நடக்க வச்சிங்கன்னா அது மூலமாக அநேகர் ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். அநேகர் தேவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் என்பது உணர வேண்டும். அதற்காக தான், சரியா? ஆனா ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்கிறாரா இல்லையா என்பதை வைத்து பார்க்கும்போது, பிசாசை பார்க்கும் பொழுது, பேய் பிடிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? பேய் பிடிக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. பேய் ஆடுதா இல்லையா? உண்மை சொல்லுங்க. ஆடு. அப்ப அதுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? சாதாரண விழுந்து போன ஒரு தூதன் அவனுக்கே வல்லமை இருந்து நம்மளை ஆட்டி படைக்கும் போது தேவன் அற்புதம் செய்வார். வரட்டும் போது ஓடுதா இல்லையா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லுங்க ஓடுது. அற்புதம் நடக்குதா இல்லையா? நடக்குது. அதனால பிசாசுடைய வல்லமை கிரியைகள் நடக்கும் இருக்குன்னு சொன்னா தேவனுடைய வல்லமை 1000 கோடி மடங்கு இருக்கிறது, நடக்கிறது. ஆச்சரியமாய் அற்புதமாய் நடக்கிறது. விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆச்சரியமா அற்புதமா நடக்கும். அவருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கும் சொல்லக்கூடாது. நமக்கு வேற மாதிரி நடக்கும். படவே இல்லாம இருக்கும். சில நேரம் ஒரு கல்யாணம் தேவை, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டோம். ஆனா ஆண்டவர் சுத்தமா தெரியுது, அதுவும் மனசுல வாழ்ந்தது. ஆனா தேவன் நம்ம ஆச்சரியமாய் நடத்துவார். இது ஒரு அற்புதம் இல்லையா? இப்படிதான் பண்ணுவாங்க. ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயம் செய்கிறார். ஆச்சரியமானவராய் அவர் இருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். அப்ப திமிர்வாதக்காரனை அவர் எழுந்து நட என்று சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே நம்ம ஊர்ல. ஏன்னா திமிர்வாதக்காரன் முடிஞ்சு வச்சவன் கதை, படுத்தா படுக்காது, அதோட முடிஞ்சு. அதுக்கு மருந்தே கிடையாது. அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவோமே நடந்து போகிறானே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அதை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை பயன்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நாம் என்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கு எனக்கே நடக்க வேண்டும், எனக்கு அது அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது என்னங்க நமக்கு என்ன ஆகும்? நடக்கூடியதாக இருக்கிறது. சரி. அப்புறம் 5:20 மார்க் 5:20. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். பாடப்படும். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்ப திமிர்வாதக்காரனை ஆண்டவர் பார்த்துட்டு சொன்னார்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்து குறை ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுகம் தீர்த்து. இப்பொழுது நான் பாவத்திலே படுக்க போட்டு படுத்துடக்கூடாது. அவருக்கு சொன்னாரு வசனம், ஆண்டவரே நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே ஏசப்பா, அவன் படுக்கை எடுத்துட்டு போனானே, நான் இன்னைக்கு பாவத்திலே படுத்துட்டே இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி அழுகு பாவத்திலே படுக்க போட்டு படுத்துடக்கூடாது. பாவத்தை விட்டு எழுந்துச்சு நடக்க சொல்லிட்டாரு. அவர் உன் பாவனுக்கு மன்னிக்கப்பட்ட அன்னைக்கு சொன்னீங்களே ஏசப்பா, நான் இந்த பாவத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நான் பாவம் சீக்கிரவராக இருந்தா என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி பார்க்கணும். ஜெபம் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். அவன் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்னாரு. உடனே நடந்துட்டான். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க கடல்ல. பேதுரு என்ன பண்ணாரு? இயேசு கடல் நடக்கும்போது என்ன பண்ணாரு? ஆண்டவர் நீரே நடந்தா நானும் நடக்கணும், உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொன்ன நடந்து வா அப்படின்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, விருப்பத்தெல்லாம் நிறைவேற்று. அதனால வேலைக்கு போகாம நான் வீட்லயே கிடப்பேன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. குடும்பம்லாம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கும்போது என்னங்க
ஆமாம், சொல்லி ஜெபம் ஆண்டவரே நான் படுத்து படுக்கையாக இருக்கக்கூடாது, நான் உயிருள்ள வரைக்கும் நல்லா உழைக்கணும், உனப்பா வாழணும், உங்க தூக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட எப்பயுமே அறிக்கை எடுத்துகிட்டே இருக்கணும். ஆமே, ஆமாம், வேலையே இல்லை நான் தூங்கிட்டே இருப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே, சரி, தேவனா வாய்ப்புவதாக. சரி, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவத்துக்காக மரித்திருக்கிறார், ரத்த சிந்தி இருக்கிறார். அவர் கைகளில் கால்களில் ஆணில் அறைப்பட்டவராய் என்ன பண்ணுங்க நமக்காக பலி ஏற்று மரித்திருக்கிறார். அதனால பாவத்திலேயே படுக்கை போட்டு படுத்தக்கூடாது. ஒரு சுத்தத்தை என்னங்க பரிசுத்தமான படுக்கை, அதாவது பரிசுத்தமானது, அது பரிசுத்தமான வஸ்திரம் என்னங்க அவர் ரத்தத்தில் துவைக்கிறதா பரிசுத்தமானது. இயேசுவினுக்காக மரிச்சீங்களே, ரத்த சிந்தனைங்களே நினைவு கூர்ந்து அதை அறிக்கையிட்டு அதை உணர்ந்து அது என்னங்க உரிமை வாராட்டும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் அனுதினமும் உதவி செய்வோம். சரி, அப்போ ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த அடுத்தபடியாக என்ன ஆச்சரியம்னா, தெக்கப்போலி என்ற நாட்டுக்கு என்னன்னா ஒரு போய் அங்கே போய் ஆண்டவர் பற்றி இயேசு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதை பார்த்துட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். அந்த 5 மேலே 19 வாசிக்கு. இயேசு அவனுக்கு உத்தரவிடாமல் நீ உன்னுடைய இடத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போ அறிவு என்று சொன்னான். ஒரு சிலர் ஆண்டவர் நீ பின்னாடி வாங்க போறாரு, ஒரு சிலர் நீ போக பாரு. ஏன் ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாருன்னா அதுக்கு ரகசியம் இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, ஒரு சிலரை நீ முன்னாடி குளித்துக்கு வா சொன்னாங்க. ஆனா இந்த லேகிய பிசாசுக்காரன் என்ன பண்ணாருன்னா, அவன் முழுவதும் சுகமாக்கிட்டு நீ போ அப்படின்ட்டாரு. உன்னை சுகமாக்குற அடையாளமே போகும், நீ போய் நான் செஞ்சதை போய் சொல்லி எல்லாத்தையும் போய் ஆண்டு சொல்லு, ஆண்டு என்னை பற்றி சொல்லும் போது அவன் தைரியம் போய் சொல்லிட்டான், இந்த அடையாளமே போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணான், போய் சொன்னா என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய நிலைமை என்ன நிலைமைனா, அவன் என்ன பண்ண லேகிய பிசாசை கூட நாம் ஏற்கனவே தியானம் பண்ணியிருப்போம். என்னன்னா கல்லறையில் மாறு கத்திட்டு கிடக்கிறதாம். அவனுடைய குடியிருப்பு எதுங்க, கல்லறை. அதான் வீடு அவனுக்கு. அங்கேதான் போய் எங்கேயாவது படிக்கிட்டு அங்கே போய் தூங்குவான், ஏதாவது பசி அங்கே போய் தூங்குவான், அங்கே தான் படுத்துருப்பான், கத்துவான், நைட்லாம் அலறுவான், கல்லெடுத்து மேலே அடித்துக் கொள்வான். அப்புறம் இங்கே வாசிக்கிறோம் அவன் நிலைமை என்னன்னா 15:5 இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசுவிடத்தில் வந்து லேகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்க கண்டு பயந்தாரன்னு சொல்லி வாசிக்கிறோம். அவன் என்ன புத்தி இல்லாதவன் தான், வஸ்திரம் இல்லாதவனா, அப்ப நிர்வாணியா அவன் அழைந்திருக்கு. அடுத்து அவன் அழைந்து தின்னான். இப்ப யார்கிட்ட உட்கார்ந்துருக்கிறான், ஆண்டு பாத்திர கம்மு உட்கார்ந்துருக்கிறான், கம்முனே உட்கார்ந்துட்டான், புத்தி தெரிந்திருக்கிறான். அப்ப என்ன பண்றான், ஆண்டவர் நான் உன்னை பின்பற்றி வருகிறேன் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பின்பற்ற, நீ என்ன சொல்ல ஆரம்பி. அவன் போய் எல்லா ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே என்னவாங்க, மனம் திரும்புவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் உரித்துக்கு வரும்போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க இல்லையா? இப்ப பாருங்க, அநேகர் வந்து ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டாங்க. ஆனால் ஏரோது என்ன சொன்னாரு, எப்பா அற்புதம் நடக்கலாமா, இயேசு அற்புதம் பண்றானே அப்படி சொல்லல, நான் கொண்டல யோவானே, அவன் தப்பா இவரு, எப்படி அவர் தான் இவரு உயிரோட வந்துட்டார், இப்படி சொன்ன ஆட்கள் இருக்காங்க அங்கே. அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் நம்ம செஞ்ச அற்புதங்களை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்ம பாவத்திலிருந்து நீங்கி பசுத்தமா வாழ்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நாம் சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அது அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப இவன் போய் சொல்லும் போது அநேகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென், அநேகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சென்னையில நேற்று நாங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு இடத்துல ஏறி வந்துட்டோம். இடையில அவர் நிறுத்திட்டு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டோல போங்கன்னு. 2-3 ஆட்டோ அடைச்சு நிக்கல. அப்புறம் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, அங்கிட்டு ஒன்றே போறவரை கை நீட்டினார். அவர் கை நீட்டிட்டு நான் அப்படி சுத்திட்டு வரணும் வந்தாரு. வந்துட்டு ஏற்றிட்டு ஆண்டவர் பற்றி லேசாக பேசினார். அப்போ நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் நானும் மிஸ் பண்ண நான் ஊழி செய்கிறேன் திருவாரூரில். முதல்ல 20 ரூபா கேட்டார். எங்கள் 50 ரூபா நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லை 20 ரூபா கொடுத்துருவீங்க, சரி தரங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் சொன்னார், நான் ஒரு குடிகாரங்க, நான் மோசமாக இருந்தேன், நான் நல்லவனே கிடையாது, ஆனால் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், நல்லா இருக்கிறேன், நல்ல சாட்சி கொடுத்தார்.
நான் ஆண்டவர் சொல்லாம இருக்க மாட்டேன். ஆட்டோவில் ஏறவனுக்கு காசு கொடுக்குறானோ இல்லையோ, நான் இயேசு பத்தி சொல்லாம இருக்க மாட்டேன். ஆமென். அப்படி சொல்லி எனக்கு சாக்காயிருச்சு. இப்படி ஆள் இருக்கிறானா, இப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஆண்டவர் நம்மளை சந்திக்க சாட்சியா வச்சிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப ஆச்சரியமாக என்ன ஆச்சுன்னா, அவன் அங்கே எக்மோர் இறங்கும் டிக்கெட்டு 70 ரூபா தானே, நான் வந்து ஊழிய செய்கிற மாஸ்டர் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். வேணான்ட்டான். சரி வேணாம் அவர் சொல்லிட்டாரு. சொல்லவும் எனக்கு திருப்பி வேலைப்படுச்சு. நம்ம பேசுகிற மாதிரி கொடுக்கணும், அதுதான் முறை. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வேணான்ட்டு நீ வேணான்னு சொன்னா நாங்கள் ஆட்டை அப்படி இறங்க மாட்டோம் அப்படின்ட்டோம். சரி அப்புறம் வேணாம்னு சொல்லி சரி 50 ரூபா வச்சுக்க அப்படின்ட்டு பைக்கெட்டை பிரித்து வச்சுட்டு ஒரு நல்ல சாட்சி அந்த சகோதரரை சொல்றதை பார்த்தோம். நான் குடிகாரனா 25 வருஷத்துக்கு முன்னாக நான் மரித்திருக்க வேண்டும், 25 வருஷத்துக்கு முன்னாக மரித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்கிறார். நான் நல்லா இருக்கிறேன். நான் ஆண்டவரை டெய்லி சொல்லாம போக மாட்டேன், சொல்லாம போட்டேன். மனைவி கேட்பாங்க, எங்க வேலைக்கு போனீங்க, எங்க காசு? அநேக ஆண்டவர் சொல்லிட்டு வந்திருக்கேன், காசு முன்னாடி வரும். அவன் என்ன அப்படி, ஆனால் நல்லா தான் இருக்கிறேன், பிள்ளைகளாம் நல்லா படிக்க போட்டு நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஐயா இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்ததுமே சொன்னார், நான் இந்த கை வழங்காமல் போயிட்டு இப்போ திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் சுகம் தந்தார், நான் சாட்சியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் சாட்சியை நிறுத்தக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நம்ம வீட்லேயோ எங்கேயாவது என்ன விடுவாங்க, எதிர்ப்பு வரும். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய சாட்சியை சொல்லிகிட்டே இருக்கணும். நமக்கு நடந்த நம்பைய சொல்லிகிட்டே இருக்கணும். யாராவது ரசிக்கப்படுவாங்க. ஆனால் நாய் தீர்ப்பு தான் தெரியும். யாராவது நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்க, அவங்க எங்கே இருப்பாங்க? நம்மளை ஏற்றுக்கொள்ளாத என்ன பண்ணுவாங்க, நம்ம சாட்சிய நரகத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்ம சொன்ன நம்ம சாட்சி ஏற்று, அப்படியாப்பா நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவங்க எங்கே இருப்பாங்க? பரலோகத்தில் இருப்பாங்க. உங்களை சாட்சியாய் உங்களை ஆச்சரியமா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு அவர் சொல்றாரு, நான் பூர்ணா கூட நான் சொல்லாமல் போக மாட்டேன், சொல்லுவேன் கண்டிப்பா அப்படி ஒரு ஆற்றோட டிரைவர் சொல்றாரு. நம்ம ஏன் ஆண்டவரை பதிச்சு வச்சிருக்கணும்? சொல்லணும். ஆமென். சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். சிலர் ஏற்றுக்கொள்வாரு, டக்குன்னு எதிர்க்கிறவங்களா இருந்துச்சா, சரி எதிர்க்கிற மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆமென், சொல்லணும். அதனால பவுல் தீமோத்தேயுவை கேட்கிறாரு, சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷத்துல ஒப்புவி. அவன் கேட்கறதுக்கே மனசு இருக்காது. நம்ம போய் அவன்கிட்ட போய் இயேசு ஏற்றுக்கிறியா இல்லையா, இயேசுக்கு தெரியுமா தெரியாதா, டேய் போடா ஒம்பது போடா அப்படின்றவன் நல்லா கேட்கிறவங்க இருப்பாங்க. அப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா நீங்க இயேசு நம்ம பிரச்சனை இருக்கு. அப்படி அநேக அற்புதங்களை அநேக ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறார். ஆமென். புறஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளிய ஆண்டவர் இப்பொழுதும் இருக்கிறார். சரியா? அப்ப இப்படிதான் நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். பாருங்க அப்போஸ்தலர் 2:7-8. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து இவர் பேசுகிற எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜெர்ம பாஷைகளிலே இவரை பேசுறது கேட்கல என்று எப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். இது என்னப்பா, இவங்க எல்லாத்தையும் என்னங்க கலிலேயர் எப்படி விட்டாங்க? கலிலேயர் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம இனமும் கிடையாது, நம்ம ஜாதியும் கிடையாது, அப்படியே பேசுவீங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க ஒரு ஒரு விழா அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வர்றாரு. வரும்போது அக்கினிமயமான நாவுகள் எல்லாரும் கொடுக்கப்படும் போது என்ன எல்லாரும் இவர்கள் அங்க ஜெம்ம பாஷை தான் சொல்லணும். அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் வேற மாதிரி யாரு ஒஷாலாமா ரீகாலா துராமா ரிஷா பாபா ஓ சாலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அந்நிய பாஷைன்ட்டு. ஏன்னா இங்க ஒரு பாஷை இருந்தாலும் இங்கே பேசப்பட்ட பாஷை வேற பாஷை, அதை மறந்துடாதீங்க. அப்ப இங்க பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஜெம்ம பாஷை. நமக்கு என்ன ஜெம்ம பாஷை? தமிழ். இங்கிலீஷ்காரனுக்கு என்ன ஜெம்ம பாஷை? இங்கிலீஷ். சமஸ்கிருதக்காரனுக்கு என்ன ஜெம்ம பாஷை? சமஸ்கிருதம். அப்ப இங்க வாசிக்கும் போது ஆசியா நாட்டாரும் போட்டிருக்கு. ஆசியா நாடு எது? நம்ம எல்லாம் சேர்ந்துதான். ஆசியா நாட்டுல ஒரு ஆளா இருந்திருப்பான், ஒரு பாஷையா இருக்கு, பழைய பாஷை இருக்கு. அங்க 150 பேர் இருந்திருக்காங்க. எத்தனை பேரு? 150 பேர். 150 பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க? 150 பாஷை பேசியிருக்கிறாங்க. எத்தனை பேச? 150 பேர். ஒரு கணக்கு சொல்றேன், 150 பாஷை பேசியிருக்கிறாங்க.
இது அந்நிய பாஷை. அப்ப என்ன பேசுறாங்கன்னா இறைவனுடைய மகிமையை சொல்லியிருப்பாங்க. இறைவனுடைய இங்கிலீஷ்ல பேசுனா என்ன சொல்லுவாங்க? God is great, God is love அப்படின்ட்டு ஏதாவது இங்கிலீஷ்ல பேசியிருப்பாங்க இல்லையா? இப்ப சமஸ்கிருதத்துல பேசுறது எப்படி பேசியிருப்பாங்க? மாட்டீங்களா? சமஸ்கிருதத்துல பேசியிருப்பாங்க எப்படி? ஓம் பிரம்மபுத்திரா நமக, ஓம் கன்னிஸ்தியாய நமக சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க. வேற எதாவது பேசிட்டு இருக்கேன் அள்ளி பாச. அப்ப பார்ப்பாங்க, சமஸ்கிருதம் நம்ம பாஷையில இவங்க பேசுறாங்க, கலில நாட்டக்காரங்க நம்ம தெய்வத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் தான், அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அவர் தான் வந்தார், அவர் தான் உங்களுடைய தெய்வம். நீங்கள் தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது எப்படி? உலகத்தில் இருக்க எல்லா ஜாதினங்களும் இருக்கிறவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அவரைத்தான் சொல்லுகிறோம். அவர் தான் இவர். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாமங்கள், எத்தனை நாமங்கள் நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அவர் தான் இவர். எல்லா பாஷையும் சொன்னாங்க, அவர் தான் இவர். நீங்கள் தொழுது கொண்டிருக்கிற என்னென்ன நாமத்துல, என்னென்ன பேர்ல, எப்படி எப்படிலாம் நீங்க கடவுள் உயர்ந்தவர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ, என்னென்ன பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர் தாங்க இவரு. அதைத்தான் சொன்னாங்க. அதைத்தான் பண்ணாங்க. சமஸ்கிருதத்திலேயோ இங்கிலீஷ்லயோ ஹிந்திலையோ தெலுங்குலையோ அப்புறம் எங்க என்னென்ன பாஷை போட்டுருக்குதுங்க அங்க வாசிங்க. பம்பிலியா, ஈப்து, பொந்து, எகிப்து பாஷை இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அங்க விசேஷமா ஆசியா நாட்டியம் போட்டிருப்பாங்க. ஆசியானாங்க நம்ம ஆசியா கண்டத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? அப்படி அநேக பாஷையில பேசியிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்நிய பாஷை அப்ப எது கொடுக்கப்பட்டதுன்னா தேவ மகிமையை வெளிப்படுத்துறது. அது அவங்களுக்கு பார்த்துட்டாங்க. ஜெம்ம பாஷைனா ஜெம்ம சுவாமி சொல்லுவாங்க. பாரு அப்பா மாதிரியே பேசுறாங்க, இவன் ஸ்டைலாம் அப்பா மாதிரியே இருக்கு பாரு, அப்பா மாதிரி நடக்கிற பாருங்க, அதை ஜெம்ம பாஷை. அப்ப நமக்கு ஜெம்ம பாஷை தமிழ் இல்லையா? தமிழ் தான் பேசுறது, வேற எதுவும் பேச முடியாது. அப்ப அவங்க எல்லாரும் இப்ப ஒரு இடத்துக்கு போகும்போது நம்முடைய ஜெம்ம பாஷை போகும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்காம இல்லையா? நமக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல, நம்மளுடைய கடவுளுடைய மகிமை நமக்கு சொல்றாங்க. அப்படிதான் எடுத்திருப்பாங்க இல்லையா? நம்ம கடவுளை பத்தி சொல்றாங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இயேசு மட்டும் தான் கடவுள், மற்ற எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கூடாது. ஏன்னா அவங்க நாமங்கள் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் தெய்வத்தின் நாமத்தை தான் பிடிக்கிறது. உருவ வழிபாடு மட்டுமே ஆண்டவர் வெறுக்கிறார். உருவ வழிபாடு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கூடாது? அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி இப்ப ரபலா சாராபா ரகலா கராபா சங்கரபா பகவான் பேசுறாங்க. இங்க எதுவுமே இல்லை. ஜெம்ம பாஷை என்னதுங்க? தமிழ், இங்கிலீஷ்காரங்க ஜெம்ம பாஷை எது? அது வேற. அந்நிய பாஷை ஒன்றுன்னு சொல்லி பேசுகிறார்கள். ஆனா அதுக்கு இது வரைக்கும் அர்த்தம் நான் பேசுற தமிழுக்கு புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப இதை நான் தெரிந்து கொள்ளணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில இப்படி போதனை பண்ணுவாங்க. அந்த நாள்ல ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்தது போல ஆவியானவரே இப்ப இறங்கி வரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென். ஊற்றுங்க அப்பா, ஒவ்வொருத்தர் மீதும் ஆவியை ஊற்றும். ஆமென். அப்படி ஜெபிக்கலாமா? ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் உள்ள வருகிறார். நம்ம ஒரு பாவின்னு ஒத்துக்கொள்ளும் போது, இயேசுவா நம்ம பாவியான மனுஷன், நான் உணர்றேன் பசுத்தமான தெய்வம், என் மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, சுத்தப்படுத்துங்க சார், உன் பிள்ளைய மாற்றுங்க சார், நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக வாங்க சார். ஆண்டவரே இயேசுவே நீங்க மன்னிங்க, எனக்காக மறுச்சிங்க, எனக்காக ரத்த சிந்தனைங்க, நான் நம்புறேன். இதனால உங்களை அறியாம போயிட்டேன், மனமூல வாழ்ந்துட்டேன், மன்னிச்சிருங்க, மன்னிச்சு சுத்தப்படுத்துங்க, உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அறிக்கையிடும் போது, நம் பாவங்களை அறிக்கையிடும் போது எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் சுத்திகரிக்க உண்மையிலோரா இருக்கிறார். அப்படி அறிக்கை செய்யும் போது, அப்படி உண்மையை உணரும் போது உங்களுக்கு ஒரு வாரம் நீங்களே தெரியும். அப்படி அவங்களுக்கு உணர்வாங்க, போனதாக தெரியும். போகும்போது அப்ப என்ன ஆயிடுச்சு? உள்ளம் சுத்தமாயிடுச்சு. சுத்தமான இடத்துல யார் வந்து தங்குவாங்க? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தங்கிடுவார். நமக்குள்ள இருக்கிறார். புரியுதுங்களா? உள்ள இருக்கிறவரை இறங்கி வா ஆண்டவரே, இறங்கி வாங்க, இப்ப வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். அவர் எப்பயோ வந்துட்டார். சில இடங்கள்ல ஆவியானவருக்காக காத்துட்டு இருப்பாங்க. எப்படி? நீ ஆவியானவருக்கு பெறவில்லை, என்ன ஒண்ணு
காத்து ஆண்டவரே ஆங்கானவர் எனக்கு வேணும் வேணும், ஆவியாளர் வேணும், அன்னி பாசம் வர வேணும், அப்படிலாம் காத்துட்டு இருப்பாங்க. காத்திருக்க தேவையில்லை. இந்த விசுவாசம் இருந்தாலே ஆவியானவர் எப்படி நமக்குள்ள வந்துடுவார். வந்து சபைக்கு நாம் தொடர்ந்து வரவும், பைபிளை வாசிக்கும், சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவான். ஆமென். இனிமே எப்படி ஜெபம் செய்யாதீங்க, ஆண்டவரே பொழுது ஆவியை ஊற்றும் ஆண்டவர், ஊற்றும், ஓ ஊற்றும் 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 ஆண்டவர். சில தவறெல்லாம் ஜெபம் பண்ணிடலாம், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனா இப்படி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உங்களை தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே, இப்பொழுது செய்து கொடுக்குற மகனுக்கு உங்களுடைய வல்லமை தந்து நன்றாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சத்தியத்தை உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணலாம். சிலது இது வந்து ஆவியை ஊற்றுனா அது அப்பயே வந்து பரிசுத்தாவியானவர் சபைக்கு வந்துட்டாரு. எங்க வந்துட்டாருங்க? சபையில தான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? சபையில தான் இருக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்துடுவார். யாரெல்லாம் ஆண்டவர் விவசாயிப்பாங்க அவங்களுக்குள்ள தங்கிடுவார். ஆமென். எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஆமென் ஆமென். அதனால அந்த மாதிரி தவறுதலாகவும் நம்ம சேவ் பண்ணிடக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படி செஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம திரும்ப அப்படி செய்யக்கூடாது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்து அப்போஸ்தலர் 4:13 வாசிப்போம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்களை கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று வேதனை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர் என்று அறிந்து கொண்டால். பாத்தீங்களா? படிப்பல்ல இல்லாதவர்கள் என்றும் என்னங்க, அப்புறம் பேதமை உள்ளவர்கள் என்றும் யாரை பத்தி பாக்குறோம்? பேதுரும் யோவானும். இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். போன பிறகு நடக்கிற சம்பவம். பேதுரும் யோவானும் கோயிலுக்கு போறாங்க, அந்த ஆலயத்துக்கு போறாங்க. போற வழியில ஒரு பிச்சை கட்டிட்டு இருக்கான். பிச்சை வைக்கும் போது இவங்க போகும்போது எதுக்கு போறாங்க? தொழுக்குள்ள போறாங்க தேவன். அப்ப அவங்க கேட்கிறாங்க, வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, நசராய இயேசு நாமத்தினால எழுந்து நீ நட. நமக்கு என்னன்னா ஒரு தோல் இருக்குன்னா, சிலர் கேட்பாங்க, நீ என்ன வச்சிருக்க, உங்ககிட்ட என்ன இருக்கு? அதை கேள்வி நம்ம நொந்து போயிடுவோம். இதெல்லாம் நம்ம கேட்குறாங்க, நமக்கு நிலம் இல்லையோ, நகை இல்லையோ, அப்படி ஒரு எண்ணம் நமக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா? அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு உண்மையில அப்படிலாம் சில என்ன நம்ம நினைப்பாங்க. ஆனா இந்த வருஷம் நமக்கு பலன் கொடுக்குறது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனான இயேசு நாமத்தினால எழுந்து நட. மற்றவங்க சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. வெள்ளியும் பொண்ணு இல்லாட்டாலும் நான் எழுந்து நடக்க எனக்கு அதிகாரம், எனக்கு வல்லம் உண்டு. அவன் விசுவாசித்தால் என்னங்க, என்ன பிரச்சனாலும் வெள்ளி பொண்ணு இல்லாட்டாலும் நான் நல்லா இருப்பேன். அவன் சிலர் இப்படி துக்கப்படுத்தும், அவன் ஒண்ணுமே இல்லை, என்ன வச்சிருக்க நீ பாரு, அவன் வீடு கட்டிட்டான், அவன் பைக் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் இது வாங்கிட்டான், இது வாங்கிட்டான். ஏன்னா உலகப்புறமானருக்கு எது ஆசைன்னா, அவ்வாறு கவர்மெண்ட் வேலை பார்க்குறான், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க. எத்தனை ரூபா? 1 லட்ச ரூபா. நானும் பிள்ளை பத்திருக்கேன் பாரு. இப்படி பேச்சல நீ கேட்டிருக்கீங்களா? எல்லாம் நான் சிலரை கேட்டிருக்கிறேன், அதனால சொல்றேன். அதனால நான் யோசிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மோகடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ பண்ணிட்டு இன்னும் போச்சு போல, எல்லாமே போச்சு போல அப்படி நினைச்ச மாதிரி இருக்கும். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற உனக்கு தருகிறேன். என்ன இருக்குது? நசரேயனான இயேசு கிறிஸ்து நாமத்தினால வல்லமை உண்டு. உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கிறது. ஆமென். அந்த வல்லமை பயன்படுத்துங்க. சோமாக்குறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிற பகுதிகள், உங்கள் பிரச்சனையா இருக்கிற பகுதியில் அந்த வல்லமை ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்வார். அதனால பவுல் சொல்லும் போது கடைசியா சகோதரர்களே, அவர் சத்துவத்திலும் அவர் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். யோவானும் பேதுரு என்ன பண்ணாங்க? பலப்பட்டாங்க. அதனால வந்தாங்க, என்கிட்ட வெள்ளியை பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தரேன். நசரேயனான இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட. அவன் எழுந்து நடந்துட்டான், பிச்சை கேட்டு இருக்கிறவன் நடந்து அவன்கிட்ட ஆலயத்தை குதிச்சுக்கிட்டு அங்கிட்டு திரியிறான். பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் பார்க்கறது பேசுறது பார்த்துட்டு என்ன பண்றாங்க எல்லாரும்? ஓ, இவர்கள் பேதமை உள்ளவர்கள், இவர்கள் என்ன பண்ணுங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனா தைரியமா ஆண்டவர் பற்றி சொல்றாங்க.
நம்மளை விட படிக்காதவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் ருசி பார்த்துருவாங்க, தைரியமா சொல்றாங்க. ஆமென். தைரியமா ஆண்டவர் பத்தி சொல்றாங்க. நம்ம மத்தியில சுதாகர் பிரதர் இருந்தார் தெரியுமா? அவர் 8ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர். ஆனா எல்லா இடங்களும் ஆண்டவர் சொல்லுவார், தைரியமா போய் சொல்லுவார். எல்லாரும் மேலுங்கிற பார்ப்பாங்க, இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவர் தைரியமா சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி என்ன அந்த வல்லமை நம்மளை நிலையிடும் போது நம்ம சாதாரண சொல்லிடுவோம் எல்லாத்தையும். சர்வசாதாரண இந்த காரியம் நமக்கு நடக்கும், நம்ம நினைச்சாலே நடக்கும். அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கக்கூடியதாக ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சேன் அது நடந்துருச்சு பிரதர் அப்படி மாதிரி அவரே சொல்லுவாரு, பிரதர் நான் நினைச்சேன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. யாரு? சுதாகர் பிரதர். அதனால வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும். ஆண்டவர் துதிக்கிறதிலும் செபிக்கிறதிலையும் அவர் ஆச்சரியமான காரியம் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பார்க்கிறோம். அப்ப இங்க வாசிக்கிறோம், பேதுரும் யோவான் எப்படிப்பட்டவர் இருக்காங்க? படிக்காதவர்களாக பேதமை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுற காரியம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க செய்யற பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப ஆண்டவரோடு கூட அவர் இருந்தோன்னு பார்த்தோம். நாமும் சபைக்கு வரோம். ஆனா யாரோட இருக்கிறோம்? சபை யாரு? இயேசுவோட சரீரம். இயேசுவோட இருக்கிறோமா இல்லையா? அவர் தலை, ஆனா சரீரம் சபை இயேசுவோட இருக்கும். இப்ப நம்முடைய ஆச்சரியப்படும் மாதிரி ஆண்டவர் செய்வாரா இல்லையா? நம்மளும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். சரியா? அதனால இங்க பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இயேசுவோடு நாம் இருக்கிறோம். சபை பைபிள் படிக்கிறது, தனி ஆண்டவரோடு நேரம் செலவிடுறது, அவரை துதிப்பது, இதெல்லாம் நீங்க ஆண்டவரோடு கூட இருப்பதாக பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருந்தா என்ன பண்ணுங்க? வெளியே கொண்டு தேவையில்லை, நம்மகிட்ட இருக்கிற வல்லமையே போதும் அவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமை. சரி, அதனால இங்க பார்க்கிறோம், ஆச்சரியப்படத்தக்கதாக நம்மளை மாற்றுகிறார். எப்படி? ஆச்சரியப்படத்தக்கதாக மாற்றுகிறார். அவர் ஆச்சரியம் உள்ளவர் மட்டுமல்ல, நம்மளும் எப்படி மாற்றுகிறாரு? ஆச்சரியப்படத்தக்கதாக மாற்றுகிறார். நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்றாருங்க? அவர் குடியே விட்டுட்டாரு. அவர் அடிக்கடி சொல்றாரு, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி சாக வேண்டியவங்க ஐயா, செத்து இருக்கணும், நான் குடியை விட்டுட்டேன், ஆண்டவர் என்னை என்ன பண்ணிருக்கிறேன்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து. ஆச்சரியம் இல்லையா? அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியப்படுறாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், பயங்கரமா ஒரு சரியான சாட்சி அப்படின்ட்டு என்று சொல்லி நான் பார்ப்போம். இன்னொரு இடத்துல இயேசுவை சோதிக்கும்படி வருவாங்க. பரிசேயரும் ஏரோதியரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை எப்படியாவது மாட்டி வச்சு பேட்டி கேட்க வருவாங்க. பேட்டி கேட்க வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் கேட்பாங்க, நம்ம நாட்டுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்குறாங்க. அங்க அப்ப என்ன சொல்றாருன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கலாமா. இவர் சின்ன பிரச்சனையை மாட்டி விடக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனை மாட்டி கொடுக்கணும்? பெரிய பிரச்சனை மாட்டி விடுறாரு. அப்பதான் எனக்கு மாட்டிட்டு பிடிக்கணும். இவரு சின்ன பிரச்சனை மாட்ட விடக்கூடாது. ஏன்னா நாட்டை பத்தி ஏதாவது, பிரதமரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாருன்னா, முதலமைச்சர் குறை சொல்லிட்டாருன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கிட்டு ஆட்டோட்டு போய் என்ன சொல்றாருங்க? என்ன கேட்கிறாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி ஜிஎஸ்டி வரி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? ஏசி பேர் தான் என்ன இருப்பாங்க, போய் கேட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டி வரி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? எல்லாரும் மைக்க பிடிச்சிருப்பாங்க, எல்லா டிவி போய் கேட்கும். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் என்ன, ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுக்கட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் இப்படி சொல்லிட்டாரு. யாராவது குறை சொல்லுவாரு பாப்பா, ஏதாவது இந்த வரி சரியில்லை, அந்த வரி சரியில்லை, இது சரின்னு சொல்லுவாரு பார்த்தா ஒண்ணுமே சொல்லல. அது போல சொல்லிட்டாரு, வரி கொடுக்க வேண்டியதை கொடு, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் கொடு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு, தேவன் நீதியான நட, தேவன் பரிசுத்தமா இருக்க பாரு, தேவன் என்ன பண்ணுங்க, அன்புள்ளவராக இருக்க பாரு. ஆமென். அதை கேட்டு என்னங்க ஆச்சரியப்பட்டாரு. இவர் ஏதாவது விடுவாரு வார்த்தைய, அதை போய் அங்க போய் சொல்லிடலாம், டிவியில போட்டு காமிச்சு என்ன பண்ணிடலாம், டிவியில போட்டாலும் போச்சு, அங்கங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம குரோதம் பேசிட்டாங்க, என்ன பண்ணிட்டான், பேசிட்டான், நம்ம நாட்டுக்கு விரோதமா, நம்ம அமைச்சருக்கு விரோதமா, இல்ல ஜாதிக்கு விரோதமா, இப்படிதான் பிரச்சனை தூண்டுறதுங்க. டெலிகாஸ்ட் பண்றது முக்காவாசி, டெலிகாஸ்ட் பண்றது அங்கங்க பூமி எழும்புறது, பேட்டி கேட்கறது. ஆனா இயேசு அதை எப்படி அங்க எப்படி பண்ணாருங்க? அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாரு? பிரச்சனை அவர் என்ன பண்றாங்க, எதிர்க்கல, அவங்களை எதிர்க்கல கூட செய்யல. அத இது பெரிய பிரச்சனையா இவங்க கூட்டுறாங்க,
நம்ம பிரச்சனை இல்லாதபடியே மாத்திடுவோம் அப்படின்ட்டு வரி கண்டிப்பா கொடுக்கணும். அதே டயத்துல தேவனுக்கு செலுத்த வேண்டியதையும் நீங்க செலுத்தணும். முடிச்சுட்டு அவருதான் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவரு ஒரே கல்ல 2 வாங்கடி வரி கொடுக்கணும். ஏன்னா அந்த வரி வச்சுதான் ரோடு ஓட முடியும், அந்த வரி வச்சுதான் என்ன பண்ண முடியும், நமக்கு தண்ணி கொடுக்க முடியும், அந்த வரி வச்சுதான் என்னங்க பஞ்சத்துக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், அந்த வரி வச்சுதான் பிரியரிசி கொடுக்க முடியும். புரியுதா இல்லையா? உண்மைதானே? ஏன் வரிலாம் கேட்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி அரசாங்கம் ஓடும்? கண்டிப்பா அதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். அதெல்லாம் வரி சாலமோன்லாம் வரி கேட்டாங்க, வரி கேட்டுதான் அந்த ராஜாக்களே நடத்தினாரு. ஏன்னா ஏன் கேட்கிறாங்கன்னா அநியாயத்துக்கு கிடையாது, கொஞ்சம் தான் அதில் கொடுத்தீங்கன்னா ஏழை எளியாருக்கு வீடு எப்படி கட்டி கொடுக்க முடியும்? பெரிய வீடு சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி கட்டி கொடுக்க முடியும்? வரி மூலம் தான் நம்ம கொடுக்கறது தான். பெரிய பெரிய எஸ்டேட்டுக்காரங்க பெரிய பெரிய பணக்காரங்க கொடுக்குற வரி தானேங்க வீடாக நமக்கு வருது. டாய்லெட்டு அது எனக்கு டாய்லெட்டே இல்லை, அதை கட்டி கொடுக்குறாங்க. சரி, அப்ப ஆண்டவர் சொன்னாரு ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்து. அப்ப இப்ப என்ன சொல்லியிருப்பாரு, கவர்மெண்ட்டுக்குரியதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்து, இறைவனுக்குரியத இறைவனுக்கு செலுத்துங்கள். இறைவன் என்ன பண்றாரு? நீதிபரா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார், அன்புள்ளவரா இருக்கிறார், அநேகரை நேசிக்கிறவரா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அதே மாதிரி நீ இரு ஆமென் என்று சொல்லி இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த பிரச்சனையே இல்லை. ஆமென். அங்க போனது எதுக்கு போனாங்க? பிரச்சனையை தூண்டுறதுக்காக போனாங்க. எதுக்கு போனாங்க? இப்படி பிரச்சனை ஆட்கள் வருவாங்க, அதான் எச்சரிக்கை இருக்கு. ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேணாம், ஆனா பரிசுத்தர் என்ன பண்ணாரு? உங்களை மறைத்து பேசுவா. ஆமென். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க விழுந்தாடா, சரி இதை இப்படி பேசினா சரியா இருந்தா ஆண்டவர் என்ன உங்களை கொண்டு பேசுவா. ஆமென். அதனால நாம் என்ன நடக்கும் ஏதுன்னு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் தீமையும் நன்மையாய் மாற்றுவார். சரியா? சரி, கடைசியாக 1 பேருக்கு 4:3 வாசிப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நான் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போலும் அப்பொழுது காம விகாரத்தையும் துரி இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். பாருங்க என்ன செஞ்சாங்கன்னா காம விகாரம், துரி இச்சை, மதுபானம், களியாட்டம், டான்ஸ் இதெல்லாம் போட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு? இப்ப அதை நம்ம செய்யறது இல்லை. அடுத்து அந்த துன்மார்க்கர் உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் சொல்லி நினைப்பாங்க. இவன் தண்ணி அடிக்க மாட்டான்ப்பா, சர்ச்சைக்கு போனதுல இருந்து அவன் மனுஷனாடா, நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, அவன் மனுஷனா, அவன் எதுலையும் வரமாட்டான்டா அப்படிம்பாங்க, தூசிப்பாருங்க. அங்க என்ன பண்றீங்க? அந்த துன்மார்க்கர் உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார். ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லை, ஆனந்தப்படுவாங்க, தூசிக்கவும் செய்வாங்க. இவன் மட்டும் எப்படா நம்மளை எடுத்து நம்ம தண்ணி அடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், வீடு அடிக்கிறோம். ஆனா இப்ப முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா இப்ப என்ன பண்றான்? அடிக்காம இருக்கிறான். அவங்க சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆனா என்ன தூசிப்பாங்க வரும்போது, நீங்களா ஒரு மனுஷனாரா, தண்ணி அடிக்காத வாழ்க்கையாது என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஆச்சரியப்படுவாங்க, ரெண்டாவது பண்ணுவாங்க நீங்களாம் வேஸ்டா. நாங்க பாரு நல்லா வேலை செய்யறோம், நல்லா தண்ணி அடிக்கிறோம், தூசிப்பாங்க. அடுத்து வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நீ ஒண்ணு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, பெருசா நினைக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் போல நினைக்கணும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்திட்டு போயிடணும். தேவனுடைய தேவன் ஆண்டவரை பிதாதையவர்களுக்கு மன்னி சொல்லிட்டு ஆண்டவரே போயிடும். ஆமென். ஆமாம். அதனால நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கிறது. அதனால நாம் ஆச்சரியப்படத்தக்கவர்களாய், நாம் ஆச்சரியப்படுகிற தேவனை வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். அவர் தேவனை செயலிலே அவர் மகத்துவமுள்ளவரும் ஆச்சரியப்படுவர்களாக இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளே நமக்கு அனுதினமும் ஆச்சரியப்படுத்தவர்களாய் நடத்துகிறார். ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு அனுபவம் செய்கிறார் என்று பார்ப்போம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன? 2:7
2:7 வாசிக்கிறோம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் விடுதற்கேதுவான கல்லும் விடுதற்கேதுவான கண்மலை ஆயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்பாம போறவங்களுக்கு என்னன்னா, நம்பி கீழ்ப்படியாம போறவங்களுக்கு என்னன்னா, அவங்க கீழே விழுகிற கல்லா மாறி, தடிக்கு விழுகிற கல்லா, மழையா கல்லுனா தடுத்துக்க படிச்சுக்கலாம், மழையில இருந்து விழுந்தா அப்படி மாறிடும். அதனால நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அதனால நீங்க பார்க்க வேண்டியது, நீங்கள் உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, நம்ம சந்ததியா இருக்கிறோம், ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால இங்க பார்க்கிறவனமாக நம்முடைய ஆச்சரியமான ஊழியத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஒளியானது இருளை பிரகாசிக்கிற, இருளான அதை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். அதனால் நாம் அனைவரும் ஒளியில நடப்போம். நமக்கு ஆண்டவர் என்னமுங்க ஆச்சரியமான ஒருவர் இருக்கிறார். தேவன் ஆச்சரியமானவராக, செயலிலே அவர் ஆச்சரியமானவர், ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் இருக்கிறார். சரியா? உலக அதிசயமெல்லாம் ஆச்சரியம்னு பார்க்கிறோம். அதனால காரணம் யாருங்க? தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஆமென். அதுல இருந்து வந்தது எல்லாமே, எல்லாம் அவரிலிருந்து வந்தது. நாம் எல்லாரும் எழுந்திருந்து, அதனால இதனால் கேட்ட செய்திப்படி தேவனுக்கு மகிமையாக ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய, அவரை ஆச்சரியமானவராய் நாம் பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. செய்திகள் நம் அனைவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகும்.